ஹலோ மாஸ்கிஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ராஜெக்ட் இல்லாமல் ஒரு டீப்ளெக்சஸ் முடியுமா? அதனால் ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன், அதாவது ஹைப்ரிட் ஏஐ ஆர்கிடெக்சர். ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அண்டர்பேஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ரேக்கோட மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். அதுக்கு தான் இதுக்கு நான் ஹைப்ரிட் ஏஐ ஆர்கிடெக்சர்னு பேர் வச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் எடுத்து நம்ம டாக்ஸு, டேட்டாபேஸஸ், ஏபிஐஸு இந்த மாதிரி இதோட மிக்ஸ் பண்ணி ஏதாவது டூல்ஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர், அதாவது ஃபைனான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் என்ன எடுத்துருக்கேன்னா ரெஸ்யூம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது இப்போ ரெக்ரூட்டர்ஸ்லாம் ரெஸ்யூம்ஸை தேடி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு சரி உங்களுக்கு என்ன ரெஸ்யூம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். அதை நம்ம ப்ராஜெக்ட் வரிசையாக பார்ப்போம். என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா வெக்டார் டேட்டாபேஸ், அதாவது குவாட்ரண்ட் வெக்டார் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டீப் லெக்சர் வீடியோஸில் யூசர் கொரி பண்ணால் ரிட்ரைவ் பண்ணி ஆகுமெண்ட் பண்ணி எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். வித் அக்யூரேட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் கோடும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னா மைக்ரோ சர்வீசஸ், வெக்டார் டிபி, கொஞ்சம் ரெஸ்யூம்ஸு, அப்புறம் ஃபவுண்டேஷனல் மாடல் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். எம்பர்டிங் மாடலும் பார்த்திங்கன்னா சாட்ஜிபிடியோட எம்பர்டிங் மாடலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு ஒன்றுத்துக்கு தான் நான் காசு கட்டியிருக்கேன். ஓகேவா? அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ரேக் ஸ்ட்ரக்சரை பார்த்துப்போம். உங்களுக்கு மற்றது கிளியராக புரியும். ரேக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேக்கில் பார்த்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் எடுப்போம், சங்க் பண்ணுவோம், பார்ட்டாக எடுப்போம், அதுக்கப்புறம் அதை வெக்டரைஸ் பண்ணுவோம், அதை இண்டெக்ஸ் பண்ணி டேட்டாபேஸ்க்குள்ளே போட்டு வச்சுருவோம். இப்போ ஏதாவது யூசர் கேட்டால் வச்சுக்கோங்களேன், ப்ராம்ப்ட் கேட்டால் சொல்லும் அங்கே பாரு இந்த கொரியில் இருக்கிறது என் எம்பர்டிங் மாடலோட மேட்ச் ஆகுதா, வெக்டர்ஸை மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா அந்த யூஸருக்கு அந்த எல்எல்எம்மோட சேர்த்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ரேக் வேலை செய்யும். அதாவது ரேகே இப்படி தான் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் இதுக்கு நீ பேர் சொன்னேன், இந்த ப்ராஜெக்டோட பேர். சரி, ஓகே. ஆர்கெஸ்ட்ரேஷன்னா புரியல ப்ரோ, என்ன பண்ணுவது ஆர்கெஸ்ட்ரேஷன்னா? அதுக்கு தான் கூகுள் ஃபவுண்ட் பண்ண ஒரு சர்வீஸ் இருக்குது, அதாவது ஒரு டெவாப்ஸ் டூல். அது என்ன, அந்த டூல் பேர் தான் குபர்னெட்டிஸ். அதாவது குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் நான் மல்டிபிள் பார்ட்ஸ் எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் க்ரியேட் பண்ணி, ஓகேவா, அதுக்கு ஒரு பப்ளிக் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து அதை ப்ரௌசரில் பேக் எண்டு மூலிமா, ஃப்ரண்ட் எண்டு மூலிமா பேக் எண்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருவேன். மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பா மாதிரி மற்றதெல்லாம் குபர்னெட்டிஸே பார்த்துக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் சர்வீஸ், பேக் எண்ட் சர்வீஸ், குவாட்ரண்ட் சர்வீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸில் மொத்தமாக நடக்கும். இந்த இன்க்ரெஸ் தான் பப்ளிக் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு ப்ரௌசரில் போய் அட்டாச் பண்ணிக்கும். ஓகேவா? நீங்கள் ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டு அது ப்ரௌசரில் அடிக்கும், அப்படி கிடையாது. குபர்னெட்டிஸோட கிளஸ்டரோட இன்க்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ஜின்எக்ஸ் சர்வரை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரௌசரில் அடிப்போம். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் ஆகிருக்கும், அதுலேருந்து பேக் எண்டு போகும், அதுலேருந்து டேட்டா பேஸ் போகும். நார்மலாக எல்லா ஆர்கிடெக்சர்லேயும் வர மாதிரி தான். இங்கே நான் குவாட்ரண்ட் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெக்டார் டேட்டா பேஸ் இஃப் வால்யூம் இஸ் லெஸ், அது ரொம்ப கண்டெய்னராக என்னால் ரன் பண்ண முடியாது. ஸோ அதோட நான் பர்சிஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் அட்டாச் பண்ணிடுவேன். வேறு அகெயின் இட் வில் கோ பேக், அகெயின் இட் வில் கோ பேக், அகெயின் இட் வில் கோ பேக். அப்புறமா ஃப்ரண்ட் எண்டில் அதை காமிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வேலை செய்யும். என்ன ப்ரோ இது கண்ட்ரோல் பிளேன், ஒர்க்கர் நோட், இதெல்லாம் என்னென்னு தெரிலனா குபர்னெட்டிஸ்க்குன்னு ஒரு தனி தியரி ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக புரியும். இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் நவ். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால டிஏஓ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் போட்டு லினக்ஸா உபுண்டுவில் தான் ஆக்சுவலி நான் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கோ வித் உபுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா T2.micro, T2.large எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு கொஞ்சம் அதிக தேவைப்படுது. ஓகே, 2 CPU 8 GB ரேமா. யா டன். சரி, இதை எடுத்துப்போம். ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்ட்னால இட் வில் டேக் மோர் ரேம் இன்சைட். ஓகேவா? அதனால் பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு ப்ளஸ் குவாட்ரண்ட் டேட்டா பேஸ் 3மே ரன் பண்ணுறனால நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு தேவை. இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. ஃப்ரீ டயர் பீப்புளுக்கு இது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. T2.large. ஓகே, ஃபார் மாஸ்கி பெம் எடுத்துப்போம். அடுத்து செலக்ட் எக்ஸிஸ்டிங்கில் லான்ச் விசார் ஒன் எல்லாம் போட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன்.
இது டெமோன்றனால. அதே மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. 30 எடுத்துப்போம். ஓகே, அகெயின் அட்மின் ரோல் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ கோ வித் S3 ஃபுல் ஆக்சஸ் வேணாம், EC2, அதாவது மொத்த அட்மின் ஆக்சஸே அதுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான். ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லான்ச் பண்ணிடுவோம். சரியா, லான்ச் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன், தட்ஸ் ஆக்சுவலி குட் தட் வி லான்ச்ட். வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ்னு கொடுப்போம். சரியா, ஓகே. சரி, பெண்டிங்கில் இருக்கட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் போய் கோடிங் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா, இது ஃப்ரண்ட் எண்டு கைஸ். ஸோ API ஆஸ்க் மூலிமா நான் வந்து பேக் எண்டுக்கு போவேன், விச் வில் ஆக்ட் இன் இன்க்ரெஸ். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட் எண்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் ஆனால் பேக் எண்டு தான் அதில் பிரச்சனை. ஸோ பேக் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜென்ரேட் ஆகுங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். ரெஸ்யூம் சங்க்ஸ் தான் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ என்னென்னலாம் வேணுங்கிறத நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா, கேண்டிடேட் ஐடி, கேண்டிடேட் கீ, ஐடி கீ எல்லாம் ஓகே. நேமு, கெனாமிக்கல் நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, ரோலு, ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, லொக்கேஷன். சப்போஸ் இல்லைனா இல்லைன்னு வந்துடும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக ஜென்ரலாக போட்டேன். ஓகேவா, சப்போஸ் ரெஸ்யூம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா ஆக்சுவலி நான் வந்து உண்மையான நிறைய பேர் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வர முடியாது. நான் சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது ChatGPT எம்பெடிங் பண்ணுறதுனால அது ஓரளவு அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆஸ்க்கு கொடுத்து இங்கே பாருங்கள், யூ ஆர் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் அசிஸ்டன்ட் சொல்லி யூஸ் ஒன்லி ப்ரொவைடட் ரெஸ்யூம் கண்டெஸ்ட் சொல்லி பேக் எண்டை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லணும். S3 பக்கெட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸல் பக்கெட்டில் ஃபார் ரக்கெட் மாஸ்கின்னு ஒருத்தர் இருக்கான். ஐ மீன் ஃபார் ரேக் மாஸ்கி விச் இஸ் S3 பக்கெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபார் ரேக் மாஸ்கியில் candidates.xlx அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இது இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஓகேவா, நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஐ மீன் நம்ம எப்போல்லாம் வந்து S3 பக்கெட்டில் கேண்டிடேட்ஸ் ரேக் இதுக்குள்ளே எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் ஆன் பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். ஓகே, இப்போ வந்து கனெக்ட். ஓகே, ஸோ E2 இன்ஸ்டன்ஸ் கனெக்டில் கொடுத்துட்டேன். EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ சூடோ நான் வந்து இப்போ வந்து இந்த யூஸராக மாறிட்டேன், ரூட் யூஸராக மாறிட்டேன். ஓகே, ரூட் யூஸராக மாறிட்டு லெட் ஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட் கைஸ். ஓகேவா, ஆக்சுவலி இங்கே வந்து நான் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்குலாம் என்னாலே கமெண்ட்ஸ் அடிக்க முடியல. நான் ஃபுல்லாக ChatGPT தான் எடுத்தேன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரீசன்ஸும் கொடுத்துருவேன். கியூப்லெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கியூபர்நெட்டிஸோடது. ஸோ கியூபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி. ஆப்பு ஓகே ஒன்றும் இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்கிரேடு ப்ளஸ் இன்ஸ்டாலு. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இது இங்கே பண்ணி ஆகிட்டு இருக்கட்டும். நான் அது வரைக்கும் கியூபர்நெட்டிஸில் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் ரேக் ஒன்று இமேஜ். இது எல்லாமே வந்தீங்கன்னா கியூபர்நெட்டிஸோட YAML ஃபைல்ஸு. ஸோ இதை டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வரிசையாக அது பற்றி டிப்ளாய் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து லேட்டாக கொஞ்சம் காமிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. சரி, ஓகே. இங்கே டெவலப் ஆகிட்டுருக்குதா? ரெப்பாசிட்டரிஸ் பார்த்திங்கன்னா 2 பப்ளிக்காக இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று வந்து ரெஸ்யூம் ரேக்கு. ஓகேவா, இதுவும் வந்து இது 2த்துக்கும் நான் ஒரு இந்த கியூபர்நெட்டிஸ்க்குனே ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்கிறேன். வெயிட், பக் இதில் தான் ஸ்டோர் பண்ணேன்னு நினைக்கிறேன். யா, ஓப்பன்.
ஓப்பன். ஓகே. சரி, இது ஆயிடுச்சா? இல்லை, ஆகலை. சரி, நம்ம இதே பார்ப்போம். ஸோ அந்த மொத்த YAML ஃபைல்ஸும் உங்களுக்கு நான் குழப்புறதுக்கு, அதில் மொத்தம் 13 YAML ஃபைல்ஸ் இருக்குது. அதை போட்டு உங்களுக்கு குழப்புறதுக்கு நான் இதுவே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் YAML, சர்வீஸ் YAML, இன்க்ரெஸ் YAMLனு 3 YAML இருக்குது. பேக் எண்டில் இது இருக்குது. குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 YAML ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ YAML ஃபைல்ஸ் என்ன எதுக்கு, குவாட்ரண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வி யூஸ் ஃபார் பர்சிஸ்டன்ட் வால்யூமோட அட்டாச் பண்ணி கொடுத்துரு செல்லும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டோட நீ எக்ஸ்டர்னல் சர்வீஸாக இருக்கணும். ஸோ பேக் எண்ட் சீக்ரெட்ஸில் இது எக்ஸ்டர்னல் சர்வீஸாக இருக்கும். பேக் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்டோட கான்ஃபிக் YAML கொடுத்துருவோம். ஸோ லேபிள் பண்ணி பேக் எண்ட் சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் ஆகிடும். ஃப்ரண்ட் எண்டோட பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம இன்க்ரெஸ் மூலிமா என்ஜின்எக்ஸ் சர்வர், அதாவது என்ஜின்எக்ஸோட இன்க்ரெஸ் மூலிமா நம்ம YAML கொடுத்து அது மூலிமா போய் ஓப்பன் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணி சீக்ரெட்ஸாக கொடுத்துருவோம். ஸோ தட், அதாவது ஓப்பன் ஏஐயோட ஏபிஐன்னு மட்டும் சொல்ல முடியாது, எந்த ஏபிஐயாக இருந்தால் கூட சீக்ரெட்ஸில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டா அது வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகே, இது நீங்கள் வந்து கொஞ்சம் விஷுவலைஸாக பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஓப்பன் ஏஐயோட குவாட்ரண்ட் இது கொடுத்துட்டு பேக் எண்டில் கொடுத்துட்டேன், ஃப்ரண்ட் எண்டு இன்க்ரெஸ்ஸு. ஸோ டேரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி குவாட்ரண்ட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகும்னா எல்லாமே கிளஸ்டருக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மற்றபடி HTTP ரெக்வஸ்ட்லாம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து போய் தான் இதுவாகும். அப்புறம் ஏபிஐ கால்ஸு த்ரூ பேக் எண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வேலை செய்யும். YAML ஃபைல்ஸில் கொடுக்காம நான் அப்படி கொடுத்துட்டேன். ஆல்ரைட், இட் முடிஞ்சிருச்சு. பார்க்க ரொம்ப இதுவாக கன்ஜஸ்டடாக இருக்குல்ல? யா, ஓகே, இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டெய்னர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம், which will run containers. ஆல்ரைட், கண்டெய்னர்னு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் கொடுத்து எனேபிள் கொடுத்து விட்ருவோம். ஆல்ரைட், எனேபிள் ஆகிடுச்சா? இப்போ ஆல்ரைட், திஸ் இஸ் ஆல்சோ டன். என்ன அப்புறம் நீ பாட்டே சம்மந்தமே நம்ம கமெண்ட்டாக அடிச்சிட்ருக்கேன்னு பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன் கைஸ். ஓகேவா? நானே வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் என்னங்கிறத நீங்கள் போய் ChatGPTல அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படி கமெண்ட்ஸை நான் வந்து இதில் போடுவேன், வாட் இஸ் இட், டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, அப்டேட் ஒன்று பண்ணிவிடுவோம். இப்போ கியூப்லெட்டு இப்போ தான் ரொம்ப இப்போ கியூபர்நெட்டிஸோட பேஸுக்கு வரும். ஓகேவா? இது வரையும் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கியூபர்நெட்டிஸோட கமெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கியூப்லெட்டு, கியூப்ஏபிஎம், கியூப்சிடிஎல். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓல்டும் கொடுக்க முடியாது, ஓல்டான்னு வரும். கரெக்டு. சூடோ இதுக்கு தேவை இல்லை, பட் ஸ்டில் ரூட்டில் தான் இருக்கிறோம். ஓகே, சிஸ்டம் ஓகே, லிஸ்ட் பண்ணது பாருங்கள் என்னென்னலாம் உருவாக்கியிருக்கு. அப்ளைங் ETCலாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ அந்த கிளஸ்டரை க்ரியேட் பண்ணி விட்ருவோம். நம்ம பார்த்தோம்ல குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்னு ஒன்று. ஸோ அதை வந்து அதோட நெட்வொர்க் எப்படி இருக்கணும், எந்தெந்த இதில் இருக்கணுங்கிறத க்ரியேட் பண்ணிடுவோம். ஐ மீன் எந்த IP அட்ரஸ் 192.168.0.0. ஓகே,
சரி ஓகே இனிட் ஆகிட்டுருக்குது. let it create. of the container, so it will take time. okay generate ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல எரர் கூட வர வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போஸ் இது இந்த இப்போ நான் கொடுத்த கமெண்ட்ஸில் எரர் ஆகிடுச்சுன்னா அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன குபர்னெட்டிஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து அடிங்க. ஓகே ஆக்சுவலி இந்த கமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருவானுங்க. மேக் டைரக்டு சிபிஇ ஓகே அடுத்து ஓகே 3மே டன். இப்போ நோட்ஸ் எடுத்துருவோம் இல்லை ஓகே டெயிண்ட் ஆகலை இன்னும் ரெடி ஆகாது. ஏன்னா கெலிகோ யாமல் இதுதான் நெட்வொர்க்குக்கானது. கண்டெய்னர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கான இதுதான் வந்து கெலிகோ யாமல். ஓகே ஸோ இப்போ வந்து இதை கொடுத்தோன்னே இது வந்து அப்படியே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் நெட்வொர்க்கை. ஓகே இப்போ நீங்கள் இந்த கெட் நோட்ஸ் கொடுங்களேன். அப்போ கூட அன்டெயின்டட் தான் டெயின்டட் அன்டெயின்டட் நாட் ரெடி தான் வரும். இதை டெயின் பண்ணணுன்னா நீங்கள் இதை ரெடி பண்ணணுன்னா நீங்கள் வந்து டெயின் பண்ணணும். இப்போ கொடுங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்குமே கமெண்ட்ஸ் அடிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் சம் புரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ இன்க்ரெஸ் இன்ஜினியர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா மட்டும் பார்த்துப்போம். ஸோ கம்ப்ளீட்டட் இன்னொரு இது வந்து கண்டெய்னர் க்ரியேட் ஆகிட்டுருக்குது. ஓகே இப்போ பார்ட்ஸ் பார்த்துப்போம். இதெல்லாம் வந்து இந்த பார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குபர்னெட்டிஸ் ஓடுது. ஃபஸ்ட்டு குபர்னெட்டிஸ் செட்டப்பை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இதை ஆரம்பிக்கணும். ஓகே வெயிட் நார்மலாக பார்ட்ஸ்ன்னு கொடுத்தா வராது, ஏன்னா இன்னும் நம்ம ஸ்பேஸே செட் பண்ணல. ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கான செட்டப் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, யாமல் ஃபைல்ஸ் அப்ளை பண்ணால் போதும். மூணுத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற யாமல் ஃபைல்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிப்போம், எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே அப்புறம் கான்ஃபிகு போட்டு எல்லாத்துக்கும் கியூப் செட்டியல் தான் மாடிஃபை ஆகிடுச்சு. ஓகே அட்மின் குபர்னெட்டிஸ் ஓகே டன். இப்போ ஏகப்பட்ட யாமல் ஃபைல்ஸ் இதுலேயும் இருக்குது. எல்லாத்தையும் நான் போய் காப்பி பண்ணி விஐ கொடுத்து காப்பி பண்ணி போட்டு அப்பா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணலாம், சரி இப்போ ஒன்று பண்ணுவோம் பேசாமல். சேட் ஜிபிடி எம்போர்டிங் மாடல் வேணாம் எனக்கு. குபர்னெட்டிஸ் யாமல் ஃபைலில் போய் வில் டூ ஒன் திங், வில் ஓப்பன் இன் டெர்மினல். ஓகே டெர்மினல் ஓப்பன் பண்ணி சிஎல்எஸ் கொடுத்து டேரெக்டாக மொத்தத்தையும் காப்பி பண்ணுறதுக்கு என்னமா பண்ணுவோம், இதுக்கே வரும். இவ்வளோத்தையும் போடுறதுக்குள்ளே கடுப்பாயிரும் எனக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கமெண்ட்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். டவுன்லோட்ஸில் இருக்கிற ஃபார்மாஸ் கிபிஎம், அதாவது என்னோடய கீ இருக்குல்ல அதோட ஆக்சஸ் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் என்னோடய ஐபி ஆக்சஸ் வேணுமோ, ஐபி ஆக்சஸ் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து, அதாவது என் லோக்கல்லேருந்து என்னால் சர்வருக்கு மாற்ற முடியும். ஓகே இப்போ அதை பண்ணிடுவோம். பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ இப்படி என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ் மொத்தமாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஆட் ஆகிடுச்சா, ரைட். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே வந்து எக்ஸிட் கொடுத்துருவோம், ஏன்னா அது ரூட் நோடில் ஆட் ஆகிருக்காது, உபுண்டு யூஸரில் தான் ஆட் ஆகிருக்கும். இங்கே எல்எஸ் கொடுத்திங்கன்னா எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் குவாட்ரண்ட் டேட்டா பேஸோட டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கணுங்கிறதுக்கு ஒரு டைரக்டரி மேக் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ டைரக்டரி மேக் பண்ணிட்டேன்னா இப்போ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை, சும்மா டாட்டுன்னு கொடுத்துருங்க. அப்ளை. ஓ வெயிட்,
கனெக்ஷன் டு த சர்வர் வேலை செய்யலை அப்படின்னு வருது. சரி போடான்னு சொல்லிட்டு ரூட் யூசரில் போடுங்க, எல்லாமே க்ரியேட் ஆகிடும். ஸோ சிம்பிள். இப்போ ரூட்டுக்கே மாறிடுங்க, இல்லைனா அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் கனெக்ஷன் ரெஃப்யூஸ்னு வரும். இப்போ kubectl கெட் பாட்ஸ். வெயிட் என்ன தப்பாக வருது? சரி நானே டைப் பண்ணிடுறேன், கெட் பாட்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நோ வரிஸ் அட் ஆல். இப்போ குபர்நெட்டிஸோட டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சது. kubectl வெயிட் சர்வீசஸ் எடுத்தால் மற்றது எடுத்துடலாம். ஓகே, பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு குவாட்ரண்ட், நம்ம சொன்ன மாதிரி பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு குவாட்ரண்ட் மூணுமே சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அதோட பார்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். வேறு என்ன பார்க்கணும்? இது எந்த இன்டர்நெட்? இன்க்ரெஸ். சாரி வெயிட், கரெக்டாக தானே அடிச்சிருக்கேன். kubectl. kubectlோட ஸ்பெல்லிங் தப்பா? சாரி. ஆல்ரைட், பேக் அண்ட் இன்க்ரெஸ்ஸு ரெண்டுமே போர்ட் 80 ரன் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை, அப்போ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி டைப் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் எண்ட் ரன் ஆகுதான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்க்ரெஸ் மூலிமா ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் போகுது. இட்ஸ் லோடிங் ஸோ மச் டைம். ஐ திங்க் அது எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இட்ஸ் டேக்கிங் ஸோ மச் டைம். அப்போ ரன் ஆகுது 80, பட் ஆனால் நோட் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மொத்த அப்ளிகேஷனும் நோட் போர்ட்டில் தான் ரன் ஆகும். அந்த நோட் போர்ட் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் கண்ட்ரோலர், அதாவது இன்க்ரெஸோட என்ஜினிக்ஸ் கண்ட்ரோலரில் போய் அடித்து எடுக்கணும் கமாண்டு. இப்படி எடுத்திங்கன்னா போர்ட் 80 இது ரன் ஆகுது, போர்ட் 443 இது ரன் ஆகுதுன்னு காமிக்குது. ஓகே, அப்போ 32477 அப்படி கொடுத்து பார்ப்போம் இப்போ வருதான்ட்டு. 32477 ரைட். நாட் செக்யூர்னு வரும். அதை நீங்கள் வந்து ரவுட் 52 மூலிமா செக்யூர் பண்ணிக்கலாம் உங்கள் டொமைன் நேம் ஆட் பண்ணி. ஃபைனலி கைஸ், ஃப்ரண்ட் எண்ட் இஸ் பேக். ஃப்ரண்ட் எண்ட் கேம். வெல்கம் டு MPR chat. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே போய் /API/ask கொடுக்குறேன். மெத்தட் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி வந்துருச்சு. ஏன்னா அந்த /API/ask தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்டு போகிறதுக்கான ரூட்டு. அதையே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதையே ஸ்டாப் பண்ணனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பேக் எண்டுக்கான ரூட்டு இதோ பாருங்கள், டிப்ளாய்மெண்ட்டில் பாருங்கள், பேக் எண்டுக்கான ரூட்டே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் பக்கெட்குள்ளே போட்டுருவோம். எதுக்கு நம்ம போய் இது பண்ணிக்கிட்டு கேண்டிடேட்ஸ் பக்கெட்டில் போட்டுருவோம். பட் ஆனால் இதில் ஒன்று இருக்குது. இந்த பக்கெட்டில் போட்டால் எப்படி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி நீ சொல்கிற மாதிரி இந்த ரியாக்ட் ஆப்குள்ளே போகும் ப்ரோ, இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கலாம். அதுக்கு தான் கேண்டிடேட் பக்கெட்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ க்ரியேட் ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான லாம்டா ஃபங்க்ஷனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லாம்டா ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, SNS டாப்பிக்கு எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, SNS டாப்பிக்கு SQS க்யூஸு இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான லாம்டா ஃபங்க்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால நான் அதை சூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். இது பாருங்கள் S3யோட கனெக்டாக இருக்குது. ஓகே, இது ஆல்ரெடி நான் வந்து கோட் சோர்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என் கோடுக்கு ஏற்ற மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் லாம்டா ஃபங்க்ஷன் கிடையாது, என் கோடுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, இதை பாருங்கள், பக்கெட் நேமு, ஆப்ஜெக்ட்டு, கெட் டேகு. ஓகேவா? இந்த கெட் டேக் எது பார்த்தீங்கன்னா S3க்குன்னு ஒரு டேக் எப்போவுமே வந்து ஜென்ரேட் ஆகும் யூனிக்காக இருக்கிறதுக்கு ஃபைல்ஸு. ஸோ அதுக்கு வந்து MD5ன்னு ஆஷ் கோடுன்னு ஒன்று பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல. என்னடா அது?
பேஸ்ட் அப்பையும் வருது பாருங்கள். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ இங்கே டிப்ளாயின்னு கொடுத்துரு. அப்டேட் ஆகிட்டுருக்கு ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சா? இப்போ இதை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. இது கரெக்டாக நம்ம நினச்ச இடத்துக்கு போதா இல்லையாங்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போங்க. ஸோ க்ளவுட் வாட்ச்னால் எல்லாருக்கும் தெரியும்ல, மானிட்டரிங் டூல். ஓகேவா? எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் எந்த டேட்டா பாஸ் ஆனாலும் இதுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ 10:15 இது எப்போ நடந்தது? ஓகே, இது எனக்கு தேவையில்லப்பா. டெலிட் ப்ளீஸ், டெலிட். ஓகே, இப்போ புதுசாக நடக்க போகிறது தான் எனக்கு தேவை. ஓகே, இப்போ பக்கெட்ஸில் போய் அதே கேண்டிடேட்ஸ் ரேக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டோம்ல. இப்போ இங்கே நான் புதுசாக ஒரு சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ரியல் ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு போட முடியாது. அது பார்த்திங்கன்னா ப்ரைவசி இஷ்யூ ஆயிரும். அதனால் சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 5 போட்டிருக்கேன். ஒரே நேரத்தில் 5 போட்டிருக்கிறேன். மஸ்கீஸ் ஒரே நேரத்தில் 5 பார்த்துக்கோங்க. 5மே போட்டேன்னா இப்போ இங்கே க்ளவுட் வாட்சில் பார்ப்போம் ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்ட்டு. ஓகே, 5மே வந்துருச்சு இதுக்குள்ளே. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் குட். சரி, லேட்டஸ்ட் எல்லாம் அப்டேட் ஆகிருக்குது. 5 வந்துருக்குது அப்படின்னு காமிக்குது. சரி, ஓகே, இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார் ரேக் மாஸ்கி இதுக்குள்ளே போகுமா? இது இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்குது. ஓகேவா? March 2 இப்போ அப்டேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய் நான் டவுன்லோட் பண்ண விரும்பலை. வெளிலேருந்தே டவுன்லோட் பண்ணிப்போம். எதுக்கு உள்ளே போய் அந்த HTTPSல போய் அதை பப்ளிக் ஆக்கிறதுக்கு நான் இப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு அழகாக இந்த டவுன்லோட்ஸில் போய் இங்கேருந்து எடுத்துருவேன். ஆல்ரைட், ஸோ இது உங்களுக்கு தெரிதா என்னன்னு என்னேபிள் எடிட்டிங் கொடுத்துரும். அப்போ தான் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி 5 ரெஸ்யூம் அப்டேட் பண்ணேன். பட் ஆனால் அதில் எவ்வளோ இருக்குது? எமிலி ராபர்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, ஓகே, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனு எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் அது உள்ள. ஓகே, ஆக்சுவலி இப்போ ஒன்று ஒன்றா ஆகிட்டுருக்கனால ரொம்ப டைம் எடுக்குது. ஓகேவா? இருங்க, எனக்கு 5 ரெஸ்யூமே வேணும். ஓகே, இப்போ டைம் மாறிடுச்சு பாருங்கள், 12க்கு வந்துருச்சுங்க. அப்போனா அது டைம் எடுத்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதாவது இந்த டைமுக்கு. சரி, இது 5மே டவுன்லோட் ஆகிடுச்சு, வந்துருச்சு பாருங்கள். ஸோ இட் வில் டேக் டைம். ஓகேவா? கேண்டிடேட்டோட ஐடி என்ன, பேர் என்ன, இது ஏதோ பேர் வச்சுருக்கானுங்கோ. ஏன்னா இது எல்லாமே சாம்பிள் ரெஸ்யூம். நான் ரியலிஸ்டிக் ரெஸ்யூம்ஸை நான் கொண்டே வர முடியாது. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸையும் நான் எடுத்துட்டேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எடுத்துட்டேன். லொக்கேஷனு இட்ஸ் ப்ரைவேட்னால நான் போடல. ஓகே, இமெயிலும் ப்ரைவேட்டுங்கிறனால நான் எடுத்துகிட்டு வர முடியாது. இ டேகு, இண்டெக்ஸ் வெர்ஷன், ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ தான் ஒன்று இருக்குது. சரி, இப்போ இங்கே ரேகு எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. டெல் மீ அபவுட், ஸ்பெசிஃபிக்காக கேட்போம். இவர் டேவிட் தாம்சனை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா. ஸோ அது லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், டேவிட் தாம்சன் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் மேனேஜர் வித் 8 years ஆஃப் டெலிவரிங் ஐடி. இங்கே பாருங்கள், ஸோ ரேகோட டீட்டெயில்ஸும் ஃபவுண்டேஷனல் மாடலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் இது. ஓகே, ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் ஆர் தேர்? இதுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்கல. 5. குட்.
ஸோ 5 பேர் இருக்காங்கங்கிறத சொல்லிடுது. வெரி குட். ஓகே, இல்லைனா அவங்க கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூமே காமிக்குது. சரி, ரைட்டு. எமிலி ராபர்ட்ஸ். ஓகே, எமிலி ராபர்ட்ஸ் வந்து எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க? எஸ்இஓவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களா? ஸோ விச் கேண்டிடேட் இஸ் எக்ஸ்பர்ட் இன் எது எஸ்இஓ அப்படின்னு கொடுப்போமா? இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. எமிலி ராபர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி இது 5 ரெஸ்யூம்னால நான் எக்ஸலில் முடிச்சிட்டேன். இதுவே ஒரு 1000 ரெஸ்யூமாக இருந்தால் நம்ம வந்து போஸ்ட்கிரஸோ இல்லை மோங்கோடிபி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாட்ரண்ட் வெக்டார் டேட்டா பேஸோட நீங்கள் வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சிஸ்டன்ட் வால்யூம்னு ஒன்று ஆட் பண்ணேன். பை /data/குவாட்ரண்ட்னு கொடுத்துருப்பால, அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா யூஸ் பண்ணேன். ஓகே, இதெல்லாமே பெருசாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு 30 GB ஸ்டோரேஜும் அதில் 10 GB பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணிட்டேன் இந்த குவாட்ரண்ட் வெக்டார் டேட்டா பேஸ்க்கு. இது மட்டும் இல்லை, ரேமும் நம்மளுக்கு ரொம்ப அதிக லெவலில் தேவைப்படுது. ஏன்னா இங்கே மெனி பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, குவாட்ரண்ட் டேட்டா பேஸ் 3மே ஒரே சர்வரில் ரன் ஆகுறதுனால நம்மளுக்கு 8 GB ரேம் தேவைப்படுது. ஸோ அதனால தான் T2 லார்ஜ் எடுத்தேன். ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்போமா? who has more than 5 years of experience? இது சும்மா கேட்டு பார்ப்போம். ஓ மை காட், அதுவும் கொடுத்துருச்சு பாருங்கள். டேவிட் தாம்சன், எமிலி ராபர்ட்ஸ், சோஃபியா மார்டினஸ் அண்ட் ஜான் கார்ட்டர். உங்கள் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. சரி, ஓகே. டெல் மீ அபவுட் மாஸ்கின்னு கொடுப்போம். இதுக்கு என்ன கொடுக்குன்னு சொல்லுவோமா? நாட் ஃபவுண்ட் இன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது சொல்லும், இல்லைனா என்னோடய மிஷின் சொல்லாது. உங்களுக்கு வேணும்னா புது சார்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே போய் பழைய சார்ட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நான் வச்சுருக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி சோர்ஸ் வேணும்னா, சப்போஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி கேட்டால் கூட அது கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிடும். ஓகேவா? டெல் மீ அபவுட் ஜான் கட்டர்னால் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் கூட அது சொல்லிடும். நான் கண்ணை மட்டும் சொல்லுவேன், ஏன்னா நான் தானே டிசைனே பண்ண ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸோட இன்டெகிரேட் பண்ணி ரேகையும் ஃபவுண்டேஷனல் மாடலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஏஜெண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எண்ட் டிஸ்கஷன் போவோம் மஸ்கீஸ். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஃப்யூச்சர். ரேக் தான் ஃப்யூச்சர் கான்செப்ட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை எண்ட் டிஸ்கஷனில் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மஸ்கீஸ்.